இன்னைக்கு மார்ச் 31, நாளைக்கு ஏப்ரல் 1. ஏப்ரல் மந்தில் என்னென்ன புது படங்கள் தியேட்டர் ஓடிடியில் வெளியாக போகுது, என்னென்ன ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்காங்கன்றது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன படங்கள் என்னென்ன ரிலீஸ் டேட்டுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் ஓடிடி ரிலீஸ் எந்தெந்த ஓடிடி தளத்தில் வெளியாக போகுது, எந்த படங்கள்லாம் அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்காங்க, எதெல்லாம் வெளியாக போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வீக் வைஸாக என்னென்ன படங்கள் என்னென்ன ரிலீஸ் டேட்டுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் மந்தில் மொத்தமாக 5 வீக்கெண்ட் வருது. அதில் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1 ஜிவி பிரகாஷோட நடிப்பில் செல்ஃபி படம் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த வார தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. அசோக் செல்வனோட மன்மதலீலை படம் ஏப்ரல் 1 ரிலீஸ் ஆகுது. சிவாவோட ஹாரர் காமெடி படம் இடியட் ஏப்ரல் 1ஆம் தேதி தியேட்டருக்கு வெளியாகுது. பூச்சாண்டி வரான் இந்த படம் ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியாகுது. இந்த 4 படங்களும் ஒரே நாளில் தியேட்டருக்கு வெளியாகுது. தமிழ் சினிமாவில் ஓடிடி ரிலீஸ்னால் பிரபாஸோட ராதேஷியா மூவி அமேசான் பிரைமில் ஏப்ரல் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்ம் சிம்பிளி சவுத்லையும் அதே டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏசுநாமிகா படம் மார்ச் 31 இன்னைக்கு ஓடிடியில் வெளியிட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். இந்த படங்களெல்லாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓடிடி மற்றும் தியேட்டருகளில் வெளியாகுது. ஏப்ரல் செகண்ட் வீக் ஏப்ரல் 8ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸாக ஃபண்டாஸ்டிக் பிட்ஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் டம்பிள்டோர் இந்த படம் ஹாலிவுட் படமாக தமிழ் டப்புடு ரிலீஸாக தியேட்டருக்குள்ள வெளியாகுது. ஓடிடி ரிலீஸ் எதற்கும் துணிந்தவன் நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் சன்நெக்ஸ் ஓடிடி தளத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். இப்போ அஃபிஷியலாகவே நெட்ஃப்ளிக்ஸ் தளம் ஏப்ரல் 7ஆம் தேதி எதற்கும் துணிந்தவன் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. அடுத்ததாக டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக விக்ரம் பிரபுவோட டானாகாரன் படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாகுது. இந்த படத்தோட ஓடிடி ட்ரெய்லர் இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வெளியிடுறாங்க. செல்வராகவன் அவர்கள் லீடாக நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி சாணி காகிதம். இந்த படம் அமேசான் பிரைம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் தான். இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இந்த படம் ஏப்ரல் 7 இல்லை ஏப்ரல் 8 ஓடிடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அமேசான் பிரைம் கிட்டேருந்து எப்போ வேணால் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படங்கள் மட்டும்தான் ஏப்ரல் செகண்ட் வீக்கில் தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் தேர்ட் வீக் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படமெல்லாம் தேர்ட் வீக்கில் தான் வெளியாகுது. 2 பேன் இண்டியா மூவி ஏப்ரல் தேர்ட் வீக்காக தியேட்டருக்கு வெளியாகுது. ஒன்று விஜயோட பீஸ்ட் படம் ஏப்ரல் 13ஆம் தேதி பேன் இண்டியா மூவியாக தியேட்டரில் வெளியாகுது. அடுத்ததாக யாஷ் கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோட அடுத்த பாகம் ஏப்ரல் 14ஆம் தேதி பேன் இண்டியா மூவியாக அடுத்தடுத்த டேஸில் 2 பேன் இண்டியா மூவி தியேட்டருக்குள்ள ஒரே வாரத்தில் வெளியாகுது. ஏப்ரல் மந்த் தேர்ட் வீக் ஓடிடி ரிலீஸ்னால் கன்னட ஆக்டர் புனித் ராஜ்குமாரோட ஜேம்ஸ் படம் சோனி லிவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போதைக்கு ஏப்ரல் தேர்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். ஏப்ரல் ஃபோர்த் வீக் இப்போதைக்கு தியேட்டர் ரிலீஸாக தமிழ் சினிமாவில் எந்த ஒரு புது படமும் அறிவிக்கல. ஏப்ரல் 22 அன்னைக்கு புது படம் எது வேணுனாலும் தியேட்டருக்குள்ள வெளியாகலாம். அப்கமிங் டேஸில் மேபி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலாம். இந்த மாதிரி புது படங்கள் எதனா அப்கமிங் டேஸில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம சேனலோட டெய்லி அப்கமிங் வீடியோஸில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஏப்ரல் மந்த் ஃபோர்த் வீக்கில் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு புது படமும் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அறிவிக்கலை. ஓடிடி ரிலீஸாக த பேட்மேன் படம் ஏப்ரல் 19ஆம் தேதி HBO மேக்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் மந்த் 5th வீக் ஹன்சிகாவோட 50வது மூவி மகா. இந்த படத்தில் சிம்பு அவர்கள் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. கேமியோ ரோல்னால் ஒரு சின்ன கதாபாத்திரம்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த படம் லீடாக ஹன்சிகா அவர்கள் தான் நடிக்கிறாங்க. ஏப்ரல் 28 இந்த படம் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணுறதா ஏற்கனவே அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி சமந்தா நயன்தாராவோட நடிப்பில் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் அனிருத்தோட மியூசிக்கில் காத்து வாங்கல 2 காதல் படம் ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆகுது. பிருத்திவிராஜோட ஜனகன மன இது ஒரு மலையாள படம். இந்த படம் பேன் இண்டியா மூவியா தமிழ் டப்புடு வெர்ஷன்ஸ் ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக ஜிவி பிரகாஷோட அயங்காரன் படம் ஏப்ரல் 28 தியேட்டருக்குள்ள வெளியாகுது. இந்த 4 படங்களும் ஒரே நாளில் தமிழ் சினிமாவில் தியேட்டருக்குள்ள வெளியாகுது. ஏப்ரல் 28 மகா, காத்து வாங்கல 2 காதல், ஜனகணமன மற்றும் அயங்காரன் இந்த 4 படமும் ஒரே நாள் ஏப்ரல் 28 தான் தியேட்டருக்குள்ள வெளியாகுது. ஏப்ரல் மந்த் 5th வீக் ஓடிடி ரிலீஸ்னா அன்சார்ட்டட் ஏப்ரல் 26 அமேசான் பிரைம் ஓடிடி ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக மூன்ஃபால் ஏப்ரல் 26 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 படங்களும் இப்போதைக்கு ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஏப்ரல் 26 ஓடிடி ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த படங்கள் தான் அஃபிஷியலாக ஓடிடி தியேட்டருக்கு ரிலீஸ்
அறிவித்த படங்கள். ராக்கி படம் ஓடிடி ரிலீஸாக இது வரைக்கும் எந்த ஒரு ஓடிடி தளமும் அஃபிஷியலாக அறிவிக்கல. ஏப்ரல் மந்தில் வெளியாகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி நான் சொன்ன படங்களில் எதனா போஸ்ட்போண்ட் ஆச்சுன்னா இல்லை புது படங்கள் எதனா தியேட்டருக்குள்ள வெளியாகிறன்னு அறிவிப்பு ஏப்ரல் மந்தில் வெளியாகிச்சுன்னா நம்ம சேனலோட அப்கமிங் டெய்லி வீடியோஸில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன்.